செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எல்லா காலங்களிலும் பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்றை சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2 வருஷமாக கொடுக்கல. இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அதை அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும், சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க, எல்லாம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார், அவ்வளோதான். மீண்டும் திமுக அதிமுகவோடு கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குதா? இந்த குழுவை வைத்து மீண்டும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது இணக்கம் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான்.